எல்லா பெண்களுமே மகாலட்சுமியோட அம்சம் சொல்லுவாங்க. எந்த வீட்டில் பெண்கள் அள வைக்கிறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்க மாட்டாங்க. தன் மனைவியே மதிக்க தெரியாதவனுக்கு மகாலட்சுமி தாயாரை எப்படி மதிக்க தெரியும்னு மகாலட்சுமி அம்மா கோச்சிட்டு போயிடுவாங்க. மகாலட்சுமி தாயார் இருக்கிற வீட்டில் எப்போவுமே செல்வம் மட்டும் இல்லை, சந்தோஷமும் நிலைச்சிருக்கும். வாசல்ல இந்த மாதிரி கோலம் போடுறது மகாலட்சுமி தாயாரை வரவேற்கும் விதம்னு சொல்லுவாங்க. காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது ரொம்பவே நல்லது. முடியாதவங்க மாலை 6 மணிக்கு மேலே மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம். நான் காலையிலேயே சுவாமிக்கு பூஜை போட்டுருவேன். என்கிட்ட சின்ன மகாலட்சுமி விக்கிரகம் இருக்குது. அதுக்கு நான் வாரம் பால் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி அப்படியே பூஜையும் சேர்த்து பண்ணிடுவேன். குறிப்பாக சுமங்கலி பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை மாலை இருவேளையும் வீட்டில் விளக்கேற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபடும் போது அவங்க சகல ஐஸ்வர்யங்களோடும் கண்டிப்பாக வாழுவாங்க. நம்ம வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றி வச்சாலும் கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும். அதே மாதிரி முதல்ல வாசல்ல விளக்கேற்றின அப்புறம் தான் வீட்டுக்குள்ள விளக்கேற்றணும். ஓகே, இந்த பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.